ஓகே சூப்பர் கலங்க சார். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆப்போட்டு தூங்குங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வணக்கம். இன்னைக்கான திரை விமர்சன நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் கேப்டன் மில்லர். இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கி சத்யஜோதி பிலிம் தயாரித்திருக்கிறாங்க. இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறாரு. இந்த படத்தில் பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார், விஜய், சந்திரசேகர், சந்தீப் கிஷன், வினோத் கிஷன், நிவேதிதா, சதீஷ் உட்பட பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. பெரிய பட்ஜெட்டில் உருவாகிருக்கு. இந்த படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளிவந்திருக்கிறார். இந்த படம் ரசிகர் மத்தியில் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் நடந்தவங்களா சொல்லப்படுகிறது. படத்தில் மத்தளம்பாறை கிராமத்து மக்கள் அடிமை வாழ்க்கையை வாழ்கின்றனர். இவர்கள் கட்டிய கோயிலுக்குள் இவர்களே போக முடியாமல் இருக்கும் மன்னர் ஆட்சியில் அடிமைகளாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து ஆத்திரமடைந்த தனுஷ் மரியாதை வேண்டும் என்று பட்டாளத்தில் ஆங்கில படையில் சேர்கிறார். ஆனால் அங்கு ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் இந்திய மக்களை சுட்டுக் கொள்ளும் பணி தனுஷுக்கு கிடைக்கிறது. இதனால் குற்ற உணர்ச்சியில் தனுஷ் சொந்த ஊர் திரும்புகிறார். ஆனால் அந்த கிராமத்து மக்கள் தனுஷை ஊரை விட்டு துரத்துகிறார்கள். இதனால் காட்டில் நாடோடி வாழ்க்கையாக தனுஷ் வாழ்கிறார். இவரை புரட்சி கூட்டம் அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்த புரட்சி கூட்டம் சண்டை போடுகிறது. இதில் தனுஷும் இருக்கிறார். இன்னொரு பக்கம் மன்னர் ஆட்சியில் பொக்கிஷமாக பாதுகாத்த கோயில் சிலை ஆங்கிலேய அரசால் அபகரிக்கப்படுகிறது. இதை பொறுக்காத மன்னர் குடும்பத்தினர் திருட வேண்டும் என்று புரட்சி கூட்டத்திடம் வேண்டுகோள் வைக்கிறது. இதனால் தனுஷுடைய கூட்டம் திருடச் செல்கிறது. போன இடத்தில் தனுஷ் எடுக்கும் சுயநல முடிவு ஒட்டுமொத்த கிராமத்தையும் பாதிக்கிறது. இதனால் ஆங்கிலேயர் மன்னர் வகைக்கு இடையே மத்தளம்பாறை மக்கள் திண்டாடுகிறார்கள். யாரால் வெறுத்து ஊரை விட்டு விரட்டப்பட்டாரோ அந்த மக்களை காக்கவே தனுஷ் கேப்டன் வில்லனாக மாறுகிறார். அவர் என்ன செய்தார், மக்களை எப்படி காப்பாற்றினார், ஆங்கிலேயரை வெளியேற்றினாரா என்பது படத்தின் மீதி கதை. படம் முழுக்க சுதந்திரத்துக்கு முன்னால் நடக்கும் கதையாக காண்பிக்கிறார்கள். 5 அத்தியாயங்கள் கொண்ட பகுதி கேப்டன் மில்லர் படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஈசனாக இருக்கும் தனுஷ் எப்படி கேப்டன் மில்லராக மாறுகிறார் என்பதே படத்தின் கதை. செங்கோல்னாக சிவராஜ்குமார், வேல்மதியாக பிரியங்கா மோகன், தேனாக நிவேதிதா என்று பல பிரபலங்கள் தங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறார்கள். இந்த படத்தை இயக்குனர் சமகால அரசியல் ஆக்ஷன் படைப்பாக கொடுத்திருக்கிறார். இந்த படத்தை பார்க்கும்போது இவர் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறார் என்பதை சொல்ல முடிகிறது. படத்திற்கு பலமே ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் தான். சமூகத்தில் இருக்கும் தீண்டாமை, பெண் அடிமைத்தனம், சுயநலத்திற்காக பயன்படுத்தப்படும் மக்கள், சமூக நீதிக்காக போராட செல்பவர்களுடைய நிலை, மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் போன்ற பல விஷயங்களை இயக்குனர் படத்தில் காண்பித்திருக்கிறார். ஒருவருடைய நம்பிக்கை மற்றவர்களை பாதிக்கக்கூடாது என்பதை இயக்குனர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். மேல் ஜாதி, கீழ் ஜாதி, பணக்காரன், ஏழை என்று எந்த நிலையில் இருந்தாலும் பெண் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்றும், பெண் பேச்சை கேட்க வேண்டுமென்றால் அவர் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் போன்ற காட்சிகள் எல்லாம் மெய் சிலிர்க்க வைக்கிறது. சுயநலத்திற்கும் வஞ்சத்திற்கும் இடையே நடக்கும் கலவரம்தான் கேப்டன் மில்லர் படம். முதலில் இருந்து இறுதி வரை துப்பாக்கி வெடிகுண்டுகள் மிரட்டி இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் இதை குறைத்து இருக்கலாம். சில லாஜிக் குறைபாடுகள் இருந்தாலும் இயக்குனர் சிறப்பாக கொடுத்திருக்கிறார். மொத்தத்தில் இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல விருந்தாக கேப்டன் மில்லர் இருக்கிறது என்றே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.